வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹங் கர்ட் எடுத்துருக்கேன். அதாவது தயிருள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காரமான வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை லைட்டாக வறுத்துட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு 1லேருந்து 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். நான் 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ 2 மணி நேரம் கழித்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது எல்லா சிக்கனையும் தான் பேனுக்கு மாற்றிட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த மசாலா நம்ம கிரேவி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் ஒரு சைடு வெந்ததும் நாம் இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். இப்படி 2 பக்கம் நல்லா மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா சிக்கனுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இந்த மாதிரியான ஒரு கிரில் ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாற்றி போட்டு இந்த பக்கம் 1 நிமிஷம் நல்லா கிரில் பண்ணிக்கோங்க. இப்படி அப்பப்போ மாற்றி போட்டு நல்லா கிரில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி கிரில் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக 3 மீடியம் சைஸ், அதாவது 230 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காரமான வத்தல் தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, கூடவே சின்னதாக கட் பண்ண புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்திலிருந்து 3/4 அளவுக்கு இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி எதில் பண்ணுறீங்களோ அதை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சூடானதும் இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது தக்காளியை நல்லா வேக வைக்கணும். அதுக்காக நாம் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா விழுதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில்
நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வச்சுருந்த மசாலா வந்து சைடில் எடுத்து வச்சுருந்தோம், அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இது வந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம், அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இது வந்து நல்லா வேக வைக்கணும். ஃப்ளேமை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். கூடவே சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா புதினா இலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரைட் அனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறனால நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 2 கப் அளவுக்கு, அதாவது 400 கிராம் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை வந்து நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி வந்து வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாதி ஜாதி பத்திரி, ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் காவாசி அளவுக்கு லெமனை வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தோலையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் வந்து அரிசியை சேர்த்துடலாம். அரிசி வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ அரிசி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அரிசியை வந்து 75% வேக வச்சாலே போதும். எனக்கு அரிசி வந்து ஃபுல்லாக வேகிறதுக்கு 7 நிமிஷம் போல் ஆகும். அதனால் நான் வந்து 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ சாதம் வந்து 75% நல்லா வெந்துட்டு இப்போ இதில் உள்ள லெமன் துண்டை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ சாதத்தை வந்து வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது சிக்கனை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பாதி சிக்கனை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற சிக்கனை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச சாதத்துலேருந்து பாதி போல் இப்போ சிக்கன் மேலே சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாதி சாதத்தை வந்து நான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மஞ்சள் தூளை வந்து பாலில் கரைச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண புதினா இலை, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம சைடில் எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து மறுபடி இந்த சாதத்து மேலே வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா சிக்கனையும் வந்து நான் சாதத்து மேலே போட்டுட்டேன். இப்போ இது மேலே நம்ம மிச்சம் இருக்கிற சாதத்தை வந்து போட்டுக்கலாம். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் மிச்சம் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே சின்னதாக கட் பண்ண புதினா இலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா மூடிக்கலாம். இப்போ அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணியாச்சு.
இப்போ நாம் இது வந்து தம் போட்டுக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பாத்திரத்தை வந்து அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கணும். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறச்சி வச்சுருக்கேன். இப்போது ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா தம் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ இது மேலே கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியில் அதுக்கப்புறமா புதினையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து ஓரத்தில் இருந்து இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் டிக்கா தம் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.